பியாண்ட் மீடியாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஈரோடு உதயகுமார். ஜோதிட குறிப்பாக நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து நிறைய நல்ல விஷயங்கள் பேசிக்கிட்டே வரோம். இன்றைக்கி குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் மனநலம் பாதிக்கப்படக்கூடிய ஜாதகர் இருக்காங்க. இதை எப்படி முன்கூட்டி தெரிஞ்சுக்கலாம், இது என்ன செய்யலாம், ஒரு சின்ன குறிப்பு பார்க்கலாமே. சந்திரன் கேது, சந்திரன் மனோகாரகன்னு சொல்கிறோம் சந்திரனை. இந்த சந்திரன் கேது அப்படின்னு சொல்லக்கூடிய தலையில்லாத ஒரு கோளோட கிரகத்தோடு சேரும் பொழுது, ரெண்டு கிரகங்கள் சேருது, சந்திரனும் கேதும் சேருது அப்படின்னாவே மனநலம் பாதிக்கப்படும், சரியாக முடிவெடுக்க மாட்டாங்க. அதே போல் இவங்க ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் பொழுது செய்கிறதும் முடிக்கும்போது செய்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இது ஒரு பொது பலனாக தான் இந்த விஷயத்தை பேசுகிறோம். ஒருவருடைய ஜாதகத்தில் திசா புத்தி நடக்குதா, அல்லது சந்திரன் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறார், கேதுனுடைய ஸ்தான பலம் என்ன, எந்த லக்னத்திலேருந்து எந்த பாவகத்தில் இருக்கிற நிறைய விஷயங்கள் ஆய்வு செய்து தான் பலனை நிர்ணயம் செய்யணும். சும்மா பொதுவாக ஒரு சந்திரன் கேது சேர்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதெல்லாம் பொது பலனாக தான். உண்மையிலேயே உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்குன்னா கலந்துக்கிட்டு சில விஷயங்கள் முடிவு செய்யுங்க. சரி, இந்த சந்திரன் கேது இணைவு சிறப்பான இடத்துல இல்லை, சரியான மனக்குழப்பங்களை ஏற்படுத்துது, முடிவெடுக்க முடியல, சிலருக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் கூட உருவாகுமா, இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜாதகத்தை முன்கூட்டி, ஏன்னா ஜோதிடம்ங்கிறதே முன்கூட்டி அறிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா இதில் இருந்து எப்படி நம்ம இந்த கர்ம பலனில் இருந்து என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்திக்கலாம், இதை எந்த அளவுக்கு நமக்கு சூழ்நிலையை மாற்றி அமைக்க முடியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜோதிடம் இந்த மனித குலத்திற்கு கிடைத்த அற்புதமான வழிகாட்டுதல் தான். சரி, இப்படி ஒரு குறிப்பு கிடச்சிருச்சு, கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது அப்படின்னா முதல்ல நம்ம ஏற்கனவே குறிப்புகள் எல்லாம் நிறையா சொல்லிக்கிட்டே வரோம். இந்த சந்திர ஒளி தியானம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சந்திரனிலிருந்து வரக்கூடிய கதிர்கள், வெண்மையான கதிர்களை ஒரு 3 நிமிஷம் இரவு நேரத்தில் தூங்க போகிறதுக்கு முன்னால் உட்கார்ந்து ஒரு 3 நிமிஷம் உங்கள் உச்சியில் ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்ச் கிடைக்க தான் செய்யும். இது ஒன்றில் மட்டும் இல்லை, உணவு பழக்க முறையை மாற்றணும், கொஞ்சம் தியான பயிற்சி வேணும், அதே போல் மனம் ஒருநிலைப்படக்கூடிய நிறைய விஷயங்களை செய்துக்கிட்டே வரதுனால ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்த முடியும் தான். ஆனால் இதற்கெல்லாம் முன்னால் இந்த ஜாதகருக்கு இந்த மாதிரி தான் இருக்காங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட இது சம்மந்தமாக கலந்துக்குங்க. இந்த மாதிரி குறிப்பு இருந்தால், சந்திரன் கேது இணைவு இருந்தாவோ, சந்திரன் கேது நேர் 7ஆம் பாவகத்தில் பார்த்துக்கிட்டாவோலாம் இந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறத ஆய்வு செய்துக்கிட்டு ஆரம்பத்திலேயே, இப்படி ஒரு ஜாதக அமைப்பு இருக்குன்னா ஆரம்பத்திலேயே இதை சரி செய்துக்கிட்டே வந்தோம்னா இதனுடைய பெரிய குறைபாடுகள் வெளிப்படாது, ஆரம்பத்திலேயே சரி செய்ய முடியும். சின்னதான ஒரு முயற்சி தானே, செய்து பாருங்கள். பெரிய பலன் கிடைச்சா நிச்சயம் தெய்வத்தினுடைய அனுகூலம் கிடைச்சிட்டதா எடுத்துக்கலாம். சரி, இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்குறோம். இப்படி உங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.